ஹாய் நண்பா. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டிக்கார் கால் பண்ணாரு. கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி எனக்கு குதிரை ஏற்றுற மாதிரி ஒரு வண்டி பண்ணணும், அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், ஆனால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முடியாதுங்கிறது வார்த்தை மட்டும்தான் முடியாது, மற்றபடி எல்லாமே முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அவரு நேர போய் மகேந்திர ஷோரூம்ல பொலிரோ பிக்கப்பு HD 1.7 எடுத்து நேர வண்டியை நம்ம கிட்ட கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டி அப்படியே தேர் மாதிரி நம்ம குதிரை ஏத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை கவனமா கடைசி வரை பாருங்க, அப்பனா தான் இதை பத்தினது எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இந்த உலகத்துல முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி என்னால முடிஞ்சு நான் பண்ண ஒரு வீடியோ, இந்த வீடியோ தெளிவா பாருங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து ஹைட்ராலிக் செட் பண்ணி உள்ள 2 குதிரை நிக்கிற மாதிரி அழகா செட் பண்ணி உள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் படுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேனு, செட்டு, ஸ்பீக்கர் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் அந்த வண்டியில பண்ணி, மேலே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்ரூப், சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்து பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனியில் இதுவரையும் இல்லாத ஒரு அப்டேட்டாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கடைசி வரை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு, மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹார்ன் இந்த மாதிரி A to Z எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டியும் டெலிவரி ஆயிடுச்சுங்க. ஸோ வண்டி டெலிவரி ஆகி 2 நாள் ஆச்சு. என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு உண்டான தீவனங்கள் இதெல்லாம் வைக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குதிரை வச்சுருக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் எனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். இந்த வண்டியை டோட்டலாக வந்து எல்லா லுக்குமே பாருங்கள். இது எப்படி பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் அடித்து அங்கங்கே சின்ன சின்ன கலர் கொடுத்து இந்த வண்டியை வந்து பட்டாசாக ரெடி பண்ணியிருக்கோம். பேக் டோரில் நம்ம கம்பெனியில் முதல் முறையாக பேக் டோர் ஹைட்ராலிக் போட்டிருக்கோம். அதுவும் அந்த டோர் எப்படி தூக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே முதலாக ஒரு பிக்கப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். அழகாக 2 குதிரை சென்டரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாத அளவுக்கு எல்லா ஒரு இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வண்டி அந்த ரன்னிங்கில் அந்த வண்டியோட அழகை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். வண்டி எப்படி பண்ணியிருக்கிறோம், அப்படியே தேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று ரசித்து தான் அந்த வண்டி நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஏனாந்தனமான ஒரு வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாதுங்க. தெளிவாக இருக்கணும், அதே நேரத்தில் வேலை நீட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் வேலை ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குதிரை மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்கன்னா இந்த வண்டியை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரட்டும். நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தரேன்னு. என்னோட அப்டேட் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இது போல் ஒரு அழகாக ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லாத்துக்கும் பாய்.